ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய போயம் வந்து தி crocodile. இதோடைய ஆத்தர் வந்து யாருன்னா வந்து லூயிஸ் கேரோல். இப்போ போயம் பார்க்கலாம் வாங்க. How doth the little crocodile improve his shining tail? டோத்னா இதோட ஓல்டன் இங்கிலீஷ். இது வந்து டஸ்ட் நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணுற டஸ்ட் தான் வந்து ஓல்டன் இங்கிலீஷில் வந்து டோத்துன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அந்த லிட்டில் crocodile வந்து அதோட டைலை வந்து ஷைனிங்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நைல்ங்கிற ரிவர்லேருந்து வாட்டர் எடுத்து அதோடைய செதில் பகுதியில் வந்து அது வந்து ஊற்றுது. ஸ்கேல் அப்படின்னா வந்து செதில்ங்கிற அர்த்தம். போர் அப்படின்னா வந்து ஊற்றுறது. நைலுங்கிறது வந்து ரிவர். அது எங்கே இருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். கிரின்னா வந்து சிரிப்பு. ஸோ அதை பார்க்கும்போது அது அழகாக சிரிச்சிட்ருக்கு, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ்னால் வந்து கால் நகங்கள். அதோடைய கால் நகங்களை வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்னால் வந்து அதோடைய தாடை. அதோடைய தாடை வந்து ரொம்ப ஸ்மைலிங்காக அப்படி ஜென்ட்லாக வந்து ஸ்மைல் பண்ணி அந்த லிட்டில் ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, வெல்கம் பண்ணுது. இதோட ஹிடன் மீனிங் என்ன, அது ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ அது வந்து சிரித்து என்ன பண்ணுது, அந்த லிட்டில் ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து வர வைக்கிது. ஓகேங்களா, சாப்பிட்றதுக்காக. ஸோ அதான் அதோடைய மீனிங். ஸோ அந்த போயத்தில் வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த crocodileோடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அது ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. ஸோ அது ஒரு பிளான் பண்ணி அந்த லிட்டில் ஃபிஷ்ஷை வந்து வெல்கம் பண்ணி என்ன பண்ணுது, சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணுது. ஸோ இதுதான் அதோடைய மீனிங்.